ஹாய் சிலக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். ரொம்ப நாள் அடிக்கடி காணாம போயிடுறேன் பூச்சாண்டி மாதிரி. எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைம் இப்போல்லாம் நான் அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியாமலே போய்கிட்டே இருக்கிறேன். என்னால் வீடியோ ஒழுங்காக போட முடியல. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இன்ஷால்லா போட ஆரம்பிச்சிருவேன் நினைக்கிறேன். நல்ல பிள்ளையாக இருக்கலாம் நானும் நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குதே. சரி, இனிமேல் நல்ல பிள்ளையா இருக்கேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஓவர் திங்கிங்கை 10 நிமிஷத்தில் கட்டுப்படுத்துகிற சிம்பிள் வழி என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இது எதனால் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால் எனக்காக நான் கொண்டு வந்ததுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா நானும் ஓவர் திங்க் பண்ணி கடைசி பைத்தியமாயிட்டேன். ஸோ அந்த பைத்தியத்துலேருந்து மீண்டது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். கரெக்டான தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தியத்துலேருந்து மீள்வது எப்படி அப்படின்னு தான் வச்சுருக்கணும். பட் அப்படி வச்சா எல்லோரும் கிழிச்சிருவீங்க என்னன்னு. அதனால தான் ஓவர் திங்கை கட்டுப்படுத்துவது எப்படி, அதுவும் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயப்படுறதே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். 90% நேரம் நம்ம நடக்காத பற்றி மட்டும்தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த நினப்பால் தான் நம்ம மனசு சேர்ந்து போகிறது தான் ஓவர் திங்கிங். அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் யோசிச்சே நம்ம ரொம்பவே டயர்ட் ஆயிடுவோம். ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் இருக்காமல அதை பற்றி ஒரு நாள் முழுக்க யோசிச்சிட்டே இருக்கோம்ல, அதனால ஸ்ட்ரெஸ்ஸு, தலைவலிமை, தூக்கமின்மை, அப்புறம் கோவம் எல்லாமே வந்துடும். யாராவது எது கேட்டாலும் வள்ளுவலுன்னு எரிஞ்சு விடுவோம். ஏன்னா என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு தெரியாது. நம்மளோட ஒரே விஷயம் என்னென்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது பைத்தியக்காரி மாதிரி. அந்த திங்கிங்கை தான் எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் எப்படி அதிலலாம் எந்திச்சு மீண்டு வந்தேன், நீங்கள் எப்படி எந்திச்சு மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோட முடிவில் ஓவர் திங்கை கண்ட்ரோல் பண்ண ஈஸியான ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்னா என்னப்பா? ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிக்கிறது. அதை தேவையே இல்லாத ஆணியாக இருக்கும். அந்த ஆணியை நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நடந்தது நடக்காதது சேர்த்து நம்ம வந்து பயப்படுவோம். ஓ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி நடந்தால் என்ன பண்ணலாம், இப்படி நடந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி கணக்காக உட்காந்துட்டே இருக்குது. ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்படுறது. ஐயோ, நம்ம வந்து இப்படி இருக்கிறோமே, இதுக்கு மேலே நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம பிள்ளைங்களை யார் பாப்பா, நம்ம புருஷனை யார் பாப்பா, இல்லை நம்ம பொண்டாட்டி யார் பாப்பா, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது. நம்மளோட அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கிறது, நமக்கு வயிறு வலிக்குதோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்டதையும் போட்டு கண்ட நேரத்தில் உட்காந்து யோசிக்கிறது. இன்னொன்று, பாஸ்ட்டில் நடந்ததை மறக்கணும். அதை மறக்காமல் பிடிச்சி அதையே போட்டு தொங்கக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டத்தை வந்து அவங்களோட குழந்தைங்கிட்ட 100 தடவை சொல்லி காட்டுவாங்க. எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவங்க எப்படி சொல்கிறது, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஓரளவு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்கிட்ட அதை சொல்லி கட்டி, அதனால தான் நான் உன்னை இப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அன்பாக சொல்கிறது வேற. நீங்கள் கோவப்பட்டு சொல்லும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை வந்து உண்டாக்குமே தவிர, ஓ சரி, நம்ம அப்பா நம்ம அம்மா எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட, என்னடா இது இதே சொல்லி காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பழைய விஷயங்களை நல்லதை மட்டுமே யோசிச்சு பாருங்கள். கெட்டதை வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அது வந்து நமக்கும் நல்லது, நம்மளோட ஃபேமிலிக்கும் நல்லது. இன்னொருத்தவங்க இந்த ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த வேலை போயிட்டா என்ன பண்ணுறது, இப்போ என்ன செய்யலாம், இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம இந்த லோன் எப்படி கட்டுவோம், இஎம்ஐ எப்படி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறது. இதெல்லாம் கரெக்டான விஷயந்தான்ப்பா. யோசிக்கணும். கண்டிப்பாக யோசிச்சா தான் நல்லதே நடக்கும். பட் நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால நம்ம தான் ரொம்பவே டென்ஷன் ஆகும். இப்போ இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இது வந்து ரீல்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ காரில் போய்கிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடி ஒரு லாரி போய்கிட்டு இருக்குன்னா, இந்த லாரி நம்மளை இடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. ஒரு ஆற்றுல தண்ணி போய்கிட்டு, ஒருவேளை இந்த ஆற்றுல நம்ம விழுந்துட்டோன்னா இதை இழுத்துட்டு போயிருமோ அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறது. ஒரு குற்றாலத்துக்கே குளிக்க போயிருந்தா கூட குளிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு வெளில வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். இந்த ஓவர் திங்கிங்க என்ன ஆகும்னா, நம்ம மண்டக்குள்ளே பூந்து ஒரு பேயாட்டம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிரும். தேவையே இல்லாத விஷயத்துக்கு தேவையே இல்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஓவர் திங்கிங். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த கார் எப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகிட்டா என்ன பண்ணுவோம், இப்படிலாம் யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கும் போது டக்குன்னு மண்டையில் அடிச்சு, பேசாட்டி இரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். பட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓவர் திங்க் வர காரணம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட்டு. நமக்கு முடியாதோ அப்படிங்கிற பயம். இதை எப்படி சொல்கிறது, நம்மளால இது முடியாதுப்பா அப்படின்னு நம்ம யோசிக்காம, என்ன தான் நடந்துட போகுது, வா ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக உள்ளே இறங்கணும். அதை விட்டு நம்மளால் முடியாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்மளே ஏமாற்றக்கூடாது. 2வது விஷயம் தனிமை. ஃபஸ்ட்டு தனிமையாக இருக்கிறத வந்து நிப்பாட்டுங்கப்பா. சில பேர்லாம் ரீல்ஸ்லாம் போடுறாங்க, தனிமை தான் எனக்கு பிடிச்ச தோழி அப்படின்ட்டுலாம் சொல்லி. பட் அப்படிலாம் கிடையாது. தனிமை இருக்கணும். அதுக்காக எந்நேரமே தனிமையாக இருந்தோம்னா நம்மளை வந்து தனிமை வந்து ஒரு பைத்தியக்காரியாக ஆக்கி விட்டுரும். ஸோ ரொம்பவும் தனிமையாக இருக்காதிங்க. தேவைப்படுற நேரத்தில் தனிமையாக இருந்துட்டு மிச்ச நேரம் எப்போவுமே சேர்ந்தே இருங்க. ரீல்ஸ் பாருங்கள், சாங்ஸ் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். இல்லை பாத்திரத்தை கழுவுங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி பாருங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தோணும். ஏன் தெரியுமா? பாத்திரம் கழுவுறதே ஒரு பெரிய பிரச்சனை தானடா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாத்திரத்தை கழுவுங்க, துணி துவைங்க, இல்லை வீட்டை பெருக்க, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி உட்காந்து கடலை போடுங்க.
ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, நமக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவள் 1008 பிரச்சனையும் சொல்லுவாள். அப்போ நம்ம யோசிப்போம், ச்சே நம்மளோட பிரச்சனை பரவாயில்ல போல், நம்ம ஃப்ரெண்டு இதை விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, பரவாயில்ல இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அதனால் வெட்டியாக இருக்காமல் யார்கிட்டயாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. 3வது, அதிகமாக சோசியல் மீடியா மொபைல் யூசேஜ் பண்ணாதீங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் நல்லா கவனித்து பாருங்களேன். இன்ஸ்டாகிராம்குள்ளெல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே ஐயோ எப்படா வெளியில் வர்றதெல்லாம் அப்படிங்கிற இது என்னோட தாட்னே சொல்லலாம். நீங்கள் எப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லாம் உள்ளே போயிட்டோன்னு வைங்களேன், வெளியில் வரவே முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ரீல்ஸை தள்ளி தள்ளி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் அதை முதல்ல தள்ளி வைங்க. இன்னொன்று, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நமக்கும், ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே, ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் நடக்கத்தான் செஞ்சுருக்கோம். அதை என்ன செய்யணும், நம்ம மைண்டிலேருந்து டெலிட் பண்ணிடணும். அதை வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ண தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுவோம். ஓவர்திங்கை குறைக்க 6 பவர்ஃபுல்லான டெக்னிக், ஓகேவா? அலாரம் வைப்போம். ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஸ்டாப் ஓவர் திங்கிங். அதை எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க, அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த நினைவு வந்துருச்சுன்னு வைங்களேன், உடனே அந்த வார்த்தையே படிச்சுக்கணும். நம்ம ஓவர் திங்கில் போய்கிட்டு இருக்கோம்டா, வேண்டாண்டா, நம்ம போகிற வழி சரியில்லை, வெளில வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாராவது ஒருத்தர் அலாரம் அடிக்கணும். யாரும் அடிக்க மாட்டாங்க, சும்மா நம்மளே தான் அடித்து பார்க்கணும், வர வழி இல்லை. இது ஒரு மென்டல் அலாரம், சரிங்களா? நம்ம மென்டலாக போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மென்டலான ஒரு அலாரம். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு பயம் வந்தால் கேளுங்க, இதுதான் நடக்குதா, ஸோ வாட், அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது. இன்னும் என்ன சொல்ல போனால், ஒரு பர்சன்டேஜ் பிரச்சனைக்கு டைனமிக்லே சொல்யூஷனாக தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு சொல்யூஷனே இல்லாத மாதிரி உட்காந்து யோசின்னு உட்காந்து யோசிப்போம். அதாவது நிறுத்தி நிதானமாக 5 நிமிஷத்துல யோசிச்சுட்டு தூர போக வேண்டியது 5 மணி நேரமாக உட்காந்து முக்கி யோசிப்போம். அந்த முக்கி யோசிச்சு ஏதாவது கிடச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே கிடச்சிருக்காது. அதை 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் பயம் வந்துச்சுன்னா இதில் தானே பார்த்துக்கலாம், டேக் இட் ஈஸி அப்படின்னு நினச்சி நம்ம போயிட்டே இருக்கணும், ஓகேவா? 3வது, நமக்கு ஓவர் திங்க் வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருங்க, வேறு வழியே கிடையாது. அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம மைண்ட் வந்து மாற்றிடும். இல்லை ஏதாவது ஒரு வாசனையை உணருங்க, சாங் கேளுங்க, நல்ல நல்ல நினைவுகளை வச்சுக்கோங்க, ஓவர் திங்க் கட் ஆயிரும். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி நினைக்கிற ஓவர் திங்கிங்கும் சந்தோஷமாக படுற ஓவர் திங்கிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்ல நல்ல நினைவுகளெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளை சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். சில பேருக்கு வந்து சாங்ஸ் கேட்டாலே ஜாலியாகிடுவாங்க. நான்லாம் அந்த கேட்டகரி தான். ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன்னு வைங்களேன், அது ஏதாவது ஒரு நல்ல பாட்டு போட்டு விட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கிடச்சிருச்சுன்னா அப்படியே அதை விட்டுருவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, ஆடி திண்டி பண்ணுறவே அப்போ சாப்பிட்டோன்னு மறந்துடுவியா அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, அதுக்காக ரொம்ப நான் திங்க் பண்ணும்போதுன்னா அதுலேருந்து வெளில வர மாட்டேன். இந்த கொஞ்சோண்டு திங்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்துலாம் வெளில வரதெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா சாங்ஸ் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டாலே போதும், நம்மளால் வந்துட முடியும். ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டு, ஓவர் திங்கிங் வந்த உடனே 20 டைம்ஸ் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுங்கள், இல்லை 10 புஷ்அப் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு குட்டியாக வாக்கிங் போங்க. இப்படி பண்ண நேராக பிரெயின் வந்து ரிசெட் ஆயிரும், ஓகேவா? ரீசெட் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து நார்மல் ஆயிடுவோம், சும்மா ஜாலியாக ஜில்லு நெச்சு நடக்க ஆரம்பிச்சிருவோம், ஓகேவா? அதனால் ஈஸியாக நம்ம இதில் வந்து வெளியில் வந்துடலாம். உங்களால் முடிஞ்ச சாங்ஸ் கேளுங்க நான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து நல்ல டான்ஸ் ஆடுவீங்களா, போட்டு ஆடுங்க, ஒரு குத்தாட்டத்தை போட்டு பாருங்கள். ஓவர் திங்க் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே தேட வேண்டியிருக்கும். அந்தளவுக்கு அது வந்து ஓடி போயிடும். புக்கில் ஏதாவது யோசனை வந்தால் அதை உடனே எழுதிடுங்க. எழுதிட்டு அதை கிழிச்சு தூர எரிஞ்சிருங்க. ஏன்னா எவனும் படிச்சிடக்கூடாது, சரிங்களா? இதான் முக்கியமான பாயிண்ட்டு. எவனும் எடுத்து அதை படிச்சிடக்கூடாது. நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட வந்து ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், உடனே உட்காந்து எழுதுவா, பக்கமாக எழுதுவா. அன்னியன் படத்தில் விக்ரம் எழுதுன மாதிரி உட்காந்து கோடு போட்டு உட்காந்து எழுதுவா. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சரி என்னதான் எழுதியிருக்கான்னு போய் படிக்க போகலான்னு, இதோட பர்சனல்டி அப்படி சொல்லிட்டு சரசரசன்ட்டு கிழிச்சி அப்படியே தூக்கி தூர போட்டு வந்துடுவா. ஏண்டி அப்படின்னா அவள் சொல்லுவா, இப்போ தாண்டி என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்பா. இது என்னடி புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்போம். அப்போ சொல்லுவா, ஆமாண்டி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே ஒரு நோட் புக்கில் எழுத உட்காந்துருவேன், கோடு போட்டு உட்காந்து எழுதிடுவா. எழுதெல்லாம் முடிச்சுட்டு கிழிச்சு டஸ்ட்பினில் தூக்கி தூர போட்டு வந்துடுவா. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்பா. அதில் இருந்து நானும் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். பட் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வீட்லேயும் மாட்டினேன். அது வேறு விஷயம். நம்ம வாய் தான் சும்மா இருக்கிறதுல, நம்ம ஃபெயில் ஆனது, அரியர் வச்சது எல்லாத்தையுமே அதில் போட்டு எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் நான் அரியர் போட்டிருந்தேன், அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எழுதுங்க, ஆனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் எழுதுங்க. ஊருக்கே தெரிகிற மாதிரி எழுதி உங்களுடைய சீக்ரெட் நீங்களே வெளியில் கொண்டு வந்துடாதீங்க, ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ப்ரேயர், கடவுள்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும்.
நம்பினோன்னா நமக்கு இந்த பிரச்சனையே வராது. நம்ம கல்ச்சர்லேயே இருக்கு ஏதோ ஒண்ணு. அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க கிறிஸ்டின் ஏசப்பான்னு சொல்லிக்கங்க. ஹிந்துவா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கங்க. இல்லைன்னா ஓம்ன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கங்க. முஸ்லீமா அல்லா, அல்லா, அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எதையோ ஒண்ணுப்பா. நீங்க வந்து எதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, அந்த சாமிய வந்து அந்த கடவுள வந்து நீங்க வந்து கும்பிட்டுக்கங்க. ஏதோ ஒண்ணு. பட் பிரெயின்ல வந்து சேஃபான ஃபீலிங்க வந்து உருவாக்கும். நான்லாம் அப்படிதான் ரொம்ப மன வருத்தத்தில இருந்தேன்னா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ன்னு சொல்லிட்டே இருப்பேன். இல்ல யாராவது என்ன வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லிட்டே இருப்பேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல இருந்து நான் நின்னேன்னா, கூட கொஞ்ச நேரம் நின்னேன்னா நான் வந்து அழுதுருவேன். என்னோட இது அப்படிதான். நான் வந்து எந்த அளவுக்கு சிரிச்சு சந்தோஷமா பேசுறேனோ, அந்த அளவுக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகுற குணம் எனக்கு. ஸோ அந்த இடத்துல அழுகுறத விட, நான் வந்து இந்த மாரி இப்போ வந்து பிரெயின வந்து மாத்த ஆரம்பிச்சுட்டேன். "ஏய் பிரெயினே நீ அங்க போகாத, மூளைக்கட்ட மனசே நீ அங்க போகாத" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே டோட்டலா கடவுள் பக்கம் திரும்பிருவேன். சரி அப்படி திரும்பும்போது எனக்கு என்ன ஆகும்னா, "ஓ! இது வந்து இதுதானா பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதனால நான் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளில வந்துட்டேன். இது வந்து என்னோட இத வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் சொல்லட்டாப்பா? நீங்க கற்பனை பண்ற 100 ப்ராப்ளம்ல 99 பிரச்சனை நடக்கவே நடக்காது. நீங்களே யோசிச்சு அத செய்யணும்னு நெனச்சா கூட, சத்தியமா அது நடக்கவே செய்யாது. ஆனா நம்ம என்ன தெரியுமா நெனைப்போம்? என்னமோ இன்னைக்கே அது நடந்துற மாரியோ, நமக்கு ஏதோ ஆயிற மாரியோ, நம்ம தேவையில்லாத ஆணி அத்தனையும் புடுங்கி வைப்போம். ஆனா நம்ம வடிவேலு அண்ணன் சொன்ன மாரி, நம்ம புடுங்குனது எல்லாமே தேவையில்லாத ஆணியா தான் இருக்கும். ஸோ 100 பிரச்சனைல 99 நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி நம்ம அதில போய் உட்காரலாமா? உட்காரவே கூடாது. நம்ம யோசிக்கிற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி. ஸோ நோ யூஸ். அந்த ஆணிய நம்ம புடுங்க வேண்டாம். நீங்களே ஒரு முடிவெடுங்க. நான் என் மனசு எனக்கே எதிரியா இருக்க விட மாட்டேன். ஸோ, அதனால நான் வந்து என் மனசோட ஃப்ரெண்டா தான் இருப்பேன். ஓவர் திங்க் பண்ணி பண்ணி என்னைய ஏதாவது செஞ்சிராத. அதனால மனசே கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதுலேருந்து வெளில வந்துருங்கப்பா. இது எதுக்காக இப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்க் பண்ணி பண்ணி நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன் நானே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். பைத்தியம் பிடிச்ச மாரியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த பைத்தியத்துலேருந்து தெளியிற நான் சொன்ன இந்த 6 வழியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. பைத்தியம் நம்மள வந்து புடிக்காது. பைத்தியம் பிடிக்காம இருக்கணும்னா, இந்த 6 வழிய நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓவர் திங்கிங்கே வராது. ஓவர் திங்கிங் வராம இருந்தாலே நம்ம நிம்மதியா இருப்போம். நம்ம நிம்மதியா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. ஃபேமிலி நிம்மதியா இருந்தா நமக்கு சந்தோஷம் தன்ன பாட்டுல வந்துற போது. அப்புறம் என்ன? நமக்கு சந்தோஷம் மட்டும் தான் கிடைக்க போகுது. ஓகேவா? இன்னைக்கு உண்டான வீடியோல இதுதான்ப்பா நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட வீடியோ புடிச்சா தயவு செஞ்சு இந்த லைக்க கொஞ்சம் அமுக்கி விட்டு போனீங்கன்னா, "ஓ! நம்ம வீடியோவும் இத்தன பேருக்கு புடிச்சிருக்குப்பா" அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு 300 பேர் பார்க்குறீங்கன்னா, 3 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. அட பாவிங்களா! 300 பேர்ல 3 பேருக்கு தான் நம்மள புடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னையும் கொஞ்சம் புடிச்சுக்கோங்களேன். ஓகேவா? சரி வாங்க இதே மாரி இன்னொரு வீடியோல நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். டாட்டா! பாய்மா! லாஸ்ட்டா சொல்ல மறந்துட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சா எப்பவும் போல என்ன பண்ணணும்? லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. ஓகேவா? டாட்டா! பாய்மா!